HIMARS, NASAMS நாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிசைலும் அதே மாதிரி HIMARS அப்படிங்கிறதும் தான் அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுத்த மிக முக்கியமான வெப்பன்ஸ். இதில் HIMARS அப்படிங்கிறது மட்டும்தான் ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் ரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு மிசைல். பொதுவாக உக்ரைன் அப்படிங்கிற இந்த நாடு ஒரு பேட்டில் கிரவுண்டு டெஸ்டிங்காக பயன்படுத்தப்படுது. அங்கே ஒரு வார் நடந்துகிட்ருக்கு. ஓகே, அந்த யுத்தத்தில் யார் யாருடைய ஆயுதங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத உலக நாடுகள் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அதை பொறுத்து அதனுடைய அடுத்த வேர்ஷனை உருவாக்கணுமா இல்லை நம்ம வாங்கணுமா அப்படின்னு சொல்லி பல நாடுகளும் போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனாலேயோ என்னவோ எல்லா நாடுகளுமே புது புது மிசைல்ஸ் எல்லாமே உக்ரைனுக்கு கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மிக முக்கியமான ஒன்று தான் HIMARS அப்படிங்கிறது. ஸோ அதில் ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ் வந்த உடனே HIMARS அப்படிங்கிறதுக்கான அந்த மதிப்பு உயர்ந்திருக்கு. அப்படின்னா ரஷ்யாவால் HIMARS அப்படிங்கிறத தடுக்கவே முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்காக ரஷ்யா ரொம்ப நாளாக டே அண்ட் நைட்டு உழைத்து ஒரு சாஃப்ட்வேரை ஒரு இடத்துல அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? HIMARS அப்படிங்கிறது மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர்ஸ் வழியாக வரக்கூடிய ராக்கெட்ஸை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த ஸ்பீடுக்கு எந்த விதமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் சரியில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரஷ்யாவினுடைய ஒரு தோல்வியாக HIMARSனுடைய வெற்றி பதிவு செய்யப்பட்டது. இதில் குறிப்பாக எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பான்சீர் அப்படிங்கிறது தான். இந்த பான்சீர் S1 அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் ஒரு கட்டத்தில் அவுடேட்டட் ஆயிடுச்சு. இந்த HIMARS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மல்டிபிள் ராக்கெட் லான்ச் சிஸ்டம் ஒரு கேம் சேஞ்சராக விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அமெரிக்காவினுடைய அந்த ஆயுத விற்பனை கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஒரு நேரத்தில் தான் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி பான்சீர் S1 அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறதுக்காக ரஷ்யாவினுடைய விஞ்ஞானிகள் பல நேரங்களிலும் முயற்சி செய்கிறாங்க. பல சாஃப்ட்வேர்ஸ் அப்படிங்கிறது இந்த பான்சீர் S1க்காக டிசைன் செய்யப்படுது. ஒரு கட்டத்தில் ரஷ்யாவுக்குள்ளேயே தாக்குதல் நடந்தது அப்படின்னு சொல்லி பல செய்திகள் வெளியானது. அதுலேயும் குறிப்பாக ட்ரோன் அட்டாக்லாம் நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே ரஷ்யாவில் மிக முக்கியமான நபர்கள், உதாரணத்துக்கு புட்டின் அவர்களுடைய வீடாக இருக்கட்டும், இல்லை ரஷ்யாவினுடைய கமாண்டர் இருக்காருன்னா அவருடைய வீடாக இருக்கட்டும், இதை சுற்றி எல்லாமே பான்சீர் S1 அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த பான்சீர் S1 அப்படிங்கிறது சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு ட்ரோனோ இல்லாட்டி ஒரு ஏரோப்ளைனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மிசைலோ வந்து விழுகுதுன்னா அதை தடுப்பதற்காக பான்சீர் S1 அப்படிங்கிறது உபயோகப்படுத்தப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் 30x30 அளவுக்கான ட்ரோன், ரொம்ப குட்டி ரக ட்ரோன் வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரோனை தடுப்பதற்கு பான்சீர் S1ஆல் முடியலை. ஸோ 2 விஷயங்களில் பான்சீர் S1 அப்படிங்கிறது தோல்வியுற்றது. ஒன்று HIMARS, அடுத்ததாக குட்டி ரக ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை இரண்டையும் டேக்கிள் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேரை உருவாக்கிட்டாங்க ரஷ்யா. அதை இன்னைக்கு பல இடங்களிலும் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இனிமே பான்சீர் S1 அப்படிங்கிறது 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணும். இந்த 360 டிகிரியில் ரொட்டேட் பண்ணுறது மட்டும் கிடையாது, குட்டி ரக ட்ரோன்லேருந்து ஹெலிகாப்டர், அடுத்ததாக அப்படியே பார்க்க போனால் இந்த மாதிரி மிசைல்ஸ், HIMARSனுடைய ராக்கெட், இது எல்லாமே அழிக்கும் திறன் அப்படிங்கிறது பான்சீர் S1க்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு குட்டி சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படிங்கிறது ஒரு மிசைல் சிஸ்டத்தை மாற்றுமா என்று கேட்டால் மாற்றலாம். ஏன்னா அதனுடைய அக்யூரசி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிசைல் எப்படி அவங்களுக்கு எதிராக வந்துட்டு இருக்கு, அதுக்கான ஏதாவது வீக் பாயிண்ட் இருக்கா, இதை நோட்டம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சப்போஸ் அப்படி ஏதாவது ஒரு வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன செய்வாங்க, அந்த வீக் பாயிண்ட்டை வச்சு அவங்களை அடிப்பதற்கு இந்த சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேரை என்ஹான்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடியே HIMARSனுடைய வீக் பாயிண்ட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவித்திருந்தார்கள். அப்படின்னா அப்போ அமெரிக்கா அதை பெருசாக எடுத்துக்கிடவே இல்லை. அதை எப்படி நீ கண்டுபிடிச்சிருப்ப? கண்டிப்பாக இதை அழிப்பதற்கு நீ S-400 இல்லாட்டி S-550 தான் யூஸ் பண்ணி ஆகணும். இது ஒரு ராக்கெட், நீ ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ்லாம் யூஸ் பண்ணினா உனக்கு நஷ்டம் கூடுதலாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ரஷ்யாவை கேவலமாலாம் பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு ரொம்ப குட்டி ரகமாக இருக்கக்கூடிய பான்சீர் S1 வச்சு நாங்கள் இந்த HIMARS முழுவதுமாக அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருப்பது ரஷ்யா உக்ரைன் போரில் அடுத்த ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஏன்னா HIMARS தான் நம்ம பார்த்தோம் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லி. ஸோ பீரங்கிகள் வரப்போகுது ஒரு கட்டத்துக்குள்ளே. பீரங்கிகள்னு சொல்லும்போது ஆப்ரஹாம் வரப்போகுது, லெப்பர்டு வரப்போகுது, இப்படி பல பீரங்கிகள் வரும்போது ரஷ்யாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கான புதிய அப்டேட்டை ரஷ்யா வெளியிட்டிருக்கிறார்கள்.
ஒரு கட்டத்தில் கிரவுண்ட் ஃபோர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு, அதே நேரத்தில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யா. இந்த பான்சர் S1 அப்படிங்கிறது இனி பல இடங்களிலும் கொண்டு செல்லப்படும் அப்படின்னும், இது கிரீமியா உட்பட பல இடங்களில் பல நேரங்களிலும் இது மிகப்பெரிய ஒரு காப்பானாக இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பையும் ரஷ்யா வெளியிட்டிருக்கிறார்கள். பான்சர் S1 சிறப்பு என்ன தெரியுமா? இது ஆல் வெதர் கண்டிஷன்லையும் ஒர்க் ஆகும், அதே நேரத்தில் இரவுல கூட அதனுடைய டார்கெட்டை அழிக்க முடியும். அடுத்ததாக பார்க்க போனால் இந்த பான்சர் S1 அப்படின்னு சொல்லும்போது டெடிகேட்டடா இது டோகாயு பாலிஸ்டிக்ஸ் மிசைலுக்காகவும் பேராக்டர் ட்ரோனுக்காக மட்டும்தான் உருவாக்கியிருந்தாங்க. இந்த பேராக்டர் ட்ரோன் அப்படின்னு சொல்றத உக்ரைனுக்கு யார் கொடுத்தாங்கன்னா துருக்கி தான். ஸோ துருக்கியினுடைய ட்ரோன் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் ரஷ்யாவுக்கு பேரிழப்புகளை ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் அதுக்கு பிறகு தான் சுதாரிச்சு இந்த பான்சர் S1 அப்படிங்கிறத அப்டேட் பண்ணாங்க. ஸோ பான்சர் S1 அப்படிங்கிறத அப்டேட் பண்ணி பேராக்டர் ட்ரோன்ஸ் எல்லாம் அழிப்பதற்கு தயார்படுத்திட்டு இருக்கும்போது தான் அடுத்ததாக HIMARS உள்ளக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ HIMARS அழிப்பதற்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டையும் ரஷ்யா கொண்டு வந்திருக்காங்க. இந்த பான்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு தெர்மல் இமேஜர் அப்படிங்கிறதும் இருக்கு. இந்த தெர்மல் இமேஜர் இருக்கிறதுனால ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னர்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதையும் யாரால டிடெக்ட் பண்ண முடியும்? இதே பான்சர் S1 டிடெக்ட் பண்ண முடியும். அதனுடைய எக்ஸ்ப்ளோசிவ் அது எந்த இடத்துல இருக்கு, ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னர்ஸ்ல இந்த எக்ஸ்ப்ளோசிவ் எந்த இடத்துல ஸ்ட்ரைக் ஆகும், இது எல்லாத்தையுமே ப்ரெடிக்ட் பண்ணி அதை கரெக்டாக அழிப்பதற்கான வல்லமையும் இப்போது யாருக்கு வந்திருக்கு? இந்த பான்சர் S1 வந்திருக்கான். ஸோ இதே மாதிரி இன்னும் பல அப்டேட்டை வெப்பன்ஸாக இருக்கட்டும், வெப்பன்ஸினுடைய சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், இதில் நாங்கள் கொண்டு வர போகிறோம். அமெரிக்கா நீ எங்களுக்கு எதிராக பல காய் நகரத்தில் செஞ்சுட்ட, குறிப்பாக இந்த HIMARS அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உக்ரைன் எங்கே வச்சுருக்காங்கன்னா அவங்களுடைய அணுமின் நிலையத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையுமே நீ வெளியில் எடுக்கலைன்னா கண்டிப்பாக அழிவுகள் அப்படிங்கிறது உங்களுடைய வெப்பன்ஸுக்கு இருக்கும். நீ ஆயுதத்தை விற்று உலக வல்லரசாக மாறலாம்னு நினச்சிட்டு இருக்க, அந்த ஆயுதத்தை எப்படி சேதப்படுத்தலாம் அப்படிங்கிற வீக் பாயிண்டெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயும் புதுரக ஆயுதங்களை எங்கே கொடுக்காதீங்க, உக்ரைனுக்கு கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கு வீக் பாயிண்ட்டையும் நாங்கள் கண்டுபிடிச்சிடும் அப்படிங்கிற பகிரங்க எச்சரிக்கையும் ரஷ்யா கொடுத்துருக்காங்க. ஸோ பான்சர் S1 சாஃப்ட்வேர் அப்டேட் HIMARS-க்கு எதிராக செமையான அப்டேட். இதே மாதிரி இன்னும் பல செய்திகளுக்கு VYugam தமிழ் VYugam அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.